முன்னெடுத்து இன்றைய தினத்தில் விலையில்லா ஒரு மருத்துவ முகாமையும் ஆசிரியர்களுக்கான அந்த விலையில்லாத ஒரு மருத்துவ பரிசோதனை மற்றும் பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து இந்த நாளில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து ஆசிரியர்களை பணி நிறைவு செய்த ஆசிரியர்களையும் தற்பொழுது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் சிறப்பு செய்து அவர்களுக்காக பூங்கொத்துகளையும் பரிசுகளையும் வழங்கி இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குட்சா மருத்துவமனையினுடைய நிறுவனர் மற்றும் இந்த மருத்துவமனையினுடைய அனைத்து மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தாயுள்ளத்தோடு இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய செவிலியர் பெருமக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக முதலில் உங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் எதை ஒன்றை பாராட்டுகின்றோமோ அது நிச்சயம் வளரும் என்ற அடிப்படையில் ஆசிரியர் பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களை கௌரவித்து அவர்களை பாராட்டி இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள ஆசிரியர்கள் அனைவரும் கடமைப்பட்டது. நிச்சயம் ஒன்று பாராட்டினா தான் அது வளரும். அதுவும் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் அவங்களுடைய மனதில் இந்த ஆசிரியர் தினம் நீங்காமல் நினைவுகள் இருக்கும். அவங்களையும் அழைத்து இப்போ பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் கூப்பிட்டு அவங்கள வாழ்த்திருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த ஆசிரியர் பணியினுடைய பெருமைகளை பற்றி மருத்துவர்கள் அனைவருமே நிறையா சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவெல்லாம் தட்டி எப்படி அவர் ஒரு பாணியை உருவாக்குறாரோ அது மாதிரி இந்த ஆசிரியர்கள் பல்வேறு விதமான மாணவர்களையும் அவங்க வாழ்க்கையில் சந்தித்து எங்கெல்லாம் அந்த மாணவர்கள் தவறு செய்கிறாங்களோ அதை சுட்டி காட்டி தங்களுடைய குழந்தைகளைப் போல அவங்கள நிச்சயம் மேம்படுத்தி கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் அந்த ஆசிரியர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தினத்தில் இந்த ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தாங்க, உதவிகரமாக இருந்தாங்க, அன்னைக்கு எப்படி ஆசிரியர் பணி இருந்துச்சு, இன்னைக்கு இருக்க ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க அப்படிலாம் பல்வேறு மாறுதல்கள் வந்துருக்கு. அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் நீ நல்லா படிடா, நல்லா படித்தாது நீ வேலைக்கு போவ அப்படின்னு சொன்னப்போ அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க வகுப்பறையில் சொன்னோம் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறாருன்னா, சார் முதல்ல நீங்கள் நல்லா படித்து உங்கள் வேலையை பாதுகாத்துங்க, உங்களுக்கு ஏதோ டெட்டுன்னு எக்ஸாம் வந்திருக்காங்க நேரத்தையும் சொல்லியிருப்பாங்க. முதல்ல நீங்கள் நல்லா சார் இருக்கிற உங்கள் வேலையை முதல்ல காப்பாற்றிக்கங்க சார். 1,00,000 பேர் டெட் எக்ஸாம் எழுதணுமா, நாங்கள் படித்து நல்லா வேலைக்கு போகிறது பின்னாடி இருக்கட்டும், முதல்ல நீங்கள் நல்லா படித்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பாஸ் பண்ணுங்க, இருக்கிற வேலையை உங்கள் வேலையை பாதுகாத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் அப்படி போய்கிட்டு அப்படி இருக்கப்ப. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு இருந்த ஆசிரியர்களுக்கு இருந்த சூழல் ஒரு பொற்காலமாக இருந்துச்சு. ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சு. இன்றைக்கி எப்படியாவது இந்த பாடங்களை எப்படி நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு. அன்னைக்கு இருந்த ஆசிரியர்கள் அப்படி இருந்தாங்க, ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்துருந்தாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய மகாத்மான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையாக இருந்தாலும், ஊவேசாவாக இருந்தாலும், அப்துல் கலாம் ஐயாவுடைய ஆசிரியர்களாக இருந்தாலும், இப்போ ஏவுகணை நாயகன் சொல்கிற அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் ஆசிரியர்களுடைய சிறப்பை தான் அவர் சொல்கிறார். நான் ஜனாதிபதியாக இருந்த காட்டிலும் இந்தியாவுடைய முதல் குடிமகனாக இருந்ததை காட்டிலும் ஒரு பேராசிரியராக ஆசிரியராக பணியாற்றுவதான் நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எது உங்களை இந்த உயரத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னப்போ கல்லூரி பேராசிரியரை காட்டிலும் அவர் ராமேஸ்வரத்தில் படித்த அந்த பள்ளியில் இருந்த அந்த துவக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயா தான் அவர் சொன்னார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் எப்படி பாடம் நடத்தியிருக்காரு அப்படின்னா,